الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين ولا عدوان إلا على الظالمين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين أما بعد என் அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, என் அன்புக்குரிய தாய்மார்களே, அல்லாஹுடைய மாபெரும் அருளால் நாங்கள் ரமலானுடைய ஆரம்பம் முதல் இற்றை வரைக்கும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த பிரார்த்தனைகள் என்ற அந்த தொடரை நாங்கள் பார்த்து வருகிறோம். ரமலானுடைய ஆரம்ப 10 நாட்களிலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதும் பிறர் நோய்வாய்ப்படுகின்ற பொழுதும் ஓதக்கூடிய பிரார்த்தனைகள் என்ற அந்த தொடரிலே மிக முக்கியமான பிரார்த்தனைகளை பார்த்தோம். இரண்டாவது 10 ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சந்தர்ப்ப சூழ்நிலைக்கேற்ப எங்களுக்கு காட்டித்தந்த திக்ர்கள் பிரார்த்தனைகள் என்ற அந்த தொடரிலே மிக முக்கியமான ஒரு பகுதியை பார்த்தோம். தற்பொழுது நாங்கள் இறுதி 10 அடைந்து இன்றைய இந்த ரமலானுடைய இறுதி வகுப்பிலே இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா இதுவரை காலமும் நாங்கள் கற்றுக்கொண்ட பிரார்த்தனைகளை பொருந்தி கொண்டு அருள் செய்ய வேண்டும் என்ற அந்த பிரார்த்தனையோடு இன்றைய பிரார்த்தனையாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சஃபையை முடிக்கின்ற பொழுது அது கல்வியுடைய சஃபையாக இருக்கலாம், அல்லது மார்க்க விடயங்களை படிக்கின்ற ஒரு சஃபையாக இருக்கலாம், அல்லது உலக விடயங்களை பேசுகின்ற ஒரு சஃபையாக கூட இருக்கலாம். பொதுவாக நாங்கள் ஒரு சஃபையை முடிக்கின்ற பொழுதோ பின்வரக்கூடிய பிரார்த்தனையை ஓதிக்கொள்ளுமாறு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்திருக்கிறார்கள். அந்த துஆவை அந்த சஃபையை நாங்கள் முடிக்கின்ற பொழுது ஓதினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அந்த சஃபையிலே நடந்த தவறுகள் அல்லாஹ்விடத்தில் மன்னிக்கப்படாமல் இருப்பதில்லை என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய செய்தி திருமதியிலே 3433வது செய்தியாக இடம்பெறுகிறது. ஒரு மஷூரா கூட்டமாக இருக்கலாம், அல்லது உலக நடவடிக்கைகள் சார்ந்த ஒரு கூட்டமாக இருக்கலாம், அல்லது மார்க்க கல்வியை படிக்கின்ற ஒரு இடமாக கூட இருக்கலாம், அல்லது பாடசாலைகளில் நடக்கின்ற ஏதாவது ஒரு கூட்டமாக இருக்கலாம். அந்த சஃபையை நாங்கள் முடிக்கின்ற பொழுதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த அந்த பிரார்த்தனை தான் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்ற இந்த பிரார்த்தனை. இந்த பிரார்த்தனை நாங்கள் ஓதுகின்ற பொழுதோ கஃபாரத்துல் மஜ்லிஸ், ஒரு சஃபையிலே ஏற்பட்ட குற்றங்களுக்கான பரிகாரம் தேடக்கூடிய ஒரு துஆ என்று நவீனகால அறிஞர்களும் இன்னும் இமாம்களும் இதற்கு தலைப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது கஃபாரத்துல் மஜ்லிஸ் என்றால் சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக் என்ற இந்த பிரார்த்தனைக்கு ஒரு சஃபையிலே ஏற்பட்ட குற்றங்களுக்கான பரிகாரம் தேடக்கூடிய ஒரு துஆவாக தலைப்பிட்டிருக்கிறார்கள். நாங்கள் சஃபைகளில் இருக்கும் பொழுது நாங்கள் அந்த சஃபையிலே நாங்கள் பொய்யுரைத்திருக்கலாம், அது ஏதாவது ஒரு வகையிலே தவறுதான். மற்றவர்களுடைய மனதை நோகடித்திருக்கலாம். பொதுவாக சஃபை என்றாலே ஒருவருக்கு மேற்பட்டவர்கள் உட்காருகின்ற ஒரு இடம்தான் சஃபையாக இருக்கிறது. அந்த சஃபையிலே சலசலப்புகள், மனக்கசப்புகள், முரண்பாடுகள் ஏதாவது ஒன்று வரத்தான் கூடும். அப்படியான அந்த நேரத்திலே ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனையாகத்தான் இந்த பிரார்த்தனையை சுப்ஹானக அல்லாஹும்ம, இறைவா நீ தூய்மையானவன், வ பிஹம்திக, இறைவா உனக்கே எல்லா புகழும், அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த, உன்னை தவிர இந்த உலகத்திலே வணங்குவதற்கு தகுதியானவன் வேறு கடவுள் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன், அஸ்தக்ஃபிருக, உன்னிடத்திலே நான் பாவ மன்னிப்போ இன்னும் பிழை பொறுக்க தேடிக்கொள்கிறேன், வ அத்தூபு இலைக், இன்னும் உன் பக்கமே நான் மீண்டு கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஃபைகளை முடிக்கின்ற பொழுது ஓதக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இந்த பிரார்த்தனை எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கிறார்கள். அல்லாஹு தஆலா எங்கள் அனைவருக்கும் அருள் செய்ய வேண்டும். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.